என் அன்பு வணக்கம். 585 ருபீஸுக்கு ஒரு சூப்பரான காம்போ, 6 ஐட்டம் வெறும் 585 ரூபாய்க்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த காம்போவை நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா முழுக்கமாக டெலிவரி ஃப்ரீ, உங்கள் வீடு தேடியே வந்துடும். இன்றைக்கி டீ போட போகிறோம். இந்த மசாலா சாய் நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்கள்ல, அது இல்லை. மசாலா டீ நம்ம பண்ணுறோம்ல நம்ம சவுத் இந்தியில், அதுவும் இல்லை. தினசரி காலைல எழுந்தோடனே சட்டுன்னு பட்டுன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணுவோம்ல டீ, அந்த டீயே எப்படி பண்ணுறது? ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ஆனால் ரொம்ப ஈஸியாக சொதப்பிடவும் முடியும். பர்ஃபெக்டாக தண்ணி எவ்வளோ ஊற்றணும், பால் எவ்வளோ இருக்கணும், என்ன பர்ஃபெக்டாக டீ எப்படி பண்ணுறது, இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். SR ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 100% நேச்சுரல், நோ கெமிக்கல், எந்த கலப்படமும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் டயபிட்டிஸ் ஃப்ரீ தோசை, சிறுதானியம் பொங்கல், ஃப்ரெஷ் மசாலாஸ்ன்னு எல்லா ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். நான் 4 பேருக்கு டீ பண்ணுறேன். ஸோ 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இதுதான் ரேஷியோ. காஃபிக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது, வெறும் டிகாஷன் மட்டும்தான் பால் ஊற்றணும். அதுதான் பர்ஃபெக்ட் காஃபியோட பேசிக். ஆனால் டீ அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட். எவ்வளோ பால் ஊற்றுறோமோ அதுக்கு சரி பாதி தண்ணி இருக்கணும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு வர பாலே தண்ணியாக தாங்க இருக்குது. நீங்கள் வேறு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க, புரியுது. அப்படி இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு டிகாஷன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றலாம். நான் நல்ல கொழுன்னு பால், பாக்கெட் பால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாதிக்கு பாதி 1 டம்ளர் பண்ணி டீ போடுறீங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அது ஆல்ரெடி போட்டிருக்கேன். தண்ணி சூடாகட்டும். இப்போ நான் டீ தூளை போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இதுதான் பர்ஃபெக்ட் டைம். 1 டம்ளருக்கு 1 டீஸ்பூன் டீ தூள் போடலாம். இது டீஸ்பூன் கிடையாது, இது டேபிள் ஸ்பூன். ஸோ நான் இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். வீட்டில் இருக்க ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஸ்பூன் சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு 3.5 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் 2த்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சைஸில் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூனு. அதுக்கு நீங்கள் 4 போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 போட்டால் 3.5 போட்டால் ஓகே. கொஞ்சம் சில டீ தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் அதோட கலரும் டெக்ஸ்சரும் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதுமானது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஏன் கொதிக்கும் போது போடுறேன்னா, இப்படியே தண்ணி ஊற்றிட்டு உடனே கூட போடலாம். பட் டீ தூள் அந்த கொதிக்கும் போது அந்த டீ தூள் போடும்போது சீக்கிரமாக அதோடய ஃப்ளேவர், அந்த டீக்குன்னு ஒரு வாசம் இருக்கும், அது நல்லா என்ஹான்ஸ் ஆகும், உடனே கலர் கிடைக்கும். ஸோ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டயத்தில் என்ன பண்ணுவோம், உங்கள் சர்க்கரை எந்த லெவலில் இருக்கணுமோ அதை இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை போடும்போது இது எவ்வளோ நல்ல கலரில் இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியுதா? ஸோ இதை அப்படியே சர்க்கரை போட்டு ஒரு கொதி வரட்டும். ஓகே, ஸோ இப்போ இதை பால் ஊற்றியாச்சு. நார்மலாக ஜென்ரலாக பண்ணுற மிஸ்டேக் இதுதான். இது என்ன, டீ நம்ம எல்லாமே போட்டோம், ஆனால் அந்த ஒரு என்னமோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது, டீ நல்லாத மாதிரியே இருக்குது. காரணம் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது தான். அதனால தான் டீ போடுறது ஈஸி, அதே சமயத்தில் ஈஸியாக இதை சொதப்பவும் முடியும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி, பால், டீ தூள், சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒன்றா கொதிக்க வைப்பாங்க. அதில் இந்த ஸ்டெப்பு மூலிமா பண்ணுற ரிசல்ட்டு அந்த இதில் கன்ஃபார்மாக கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல தண்ணியை கொதித்து அந்த டீ தூளை போட்டு அது கொதி நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் என்ஹான்ஸ் ஆனதுக்கப்புறம் பாலை ஊற்றிட்டா நல்லாவே இருக்கும். சில பேர் பாலை காய்ச்சாத பாலையும் ஊற்றுவாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பர்ஃபெக்ட் மசாலா சாய் எப்படி பண்ணுன்ற வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கன்ஃபார்மாக பாருங்கள். இந்த பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த பர்ஃபெக்டான டீ இந்த இருக்குது. இது இன்னொரு மிஸ்டேக்கும் ஒன்று காமனாக பண்ணுவாங்க. அது என்னென்னா, குடிக்காமல் இருந்தீங்க, அவ்வளோ டேஸ்ட் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. என்னென்னா, டீயை அடிக்கடி சூடு பண்ணக்கூடாது. காஃபியை சுத்தமாகவே ஒரு வாட்டி பண்ணது தான், 3 ஹீட் பண்ண முடியாது. டீ பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பி பண்ணால் அது நல்லாவே இருக்காது.
ஸோ பர்ஃபெக்ட் டீ ரெடி. எதுவுமே போடல, ஏலக்காய் போடல, எதுவும் போடல. இந்த டீயோட டேஸ்ட்டே வேறு லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு எதாவது பண்ணணுன்னா ஏலக்காய் வேணால் தட்டி போட்டுக்கோங்க. இது மசாலா டீ இல்லை, மசாலா சாய் இல்லை, நார்த் இந்தியன் பண்ணுறது சிம்பிள் டீ. ஃபேன்டாஸ்டிக்காக தோ ரெடியாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன பண்ணோம்? ஷேர் பண்ணோம். ஏன் தெரியுமா? லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.